திருமணமான அடுத்த நாளே புது மாப்பிள்ளைக்கு டாட்டா காட்டிவிட்டு நகைகளுடன் அபேஸான பெண். இதோ வந்துடுறேங்க அப்படின்னு சொல்லிட்டு போன மனைவியோட பேச்ச கேட்ட கணவருக்கு காத்திருந்த பெரும் அதிர்ச்சி. புது பெண்ணையும் புரோக்கராக வேலை செய்த நபரையும் தீவிரமாக தேடி வரும் காவல்துறையினர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பகுதியை சேர்ந்த 29 வயதாகக்கூடிய ராதாகிருஷ்ணன் அப்படின்றவரு இவரு மெக்கானிக்கா வேலை பார்த்துட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இவருக்கு திருமணமாக்கி ஒரு குழந்தையும் இருந்திருக்கு. அவருடைய மனைவி அவரை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதை தொடர்ந்து ராதாகிருஷ்ணனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பெண் பார்த்திருக்காங்க. அப்ப கேரள மாநிலம் கொழிஞ்சிப்பாறை பகுதியை சேர்ந்த திருமண புரோக்கர் ஒருத்தர் ராதாகிருஷ்ணனை அணுகியிருக்காங்க. அப்போ கேரளால ஒரு பெண் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய புகைப்படத்தை காமிச்சிருக்காங்க. ராதாகிருஷ்ணனுக்கும் அந்த பெண் பிடிச்சு போனதால வீட்டுல பேசி கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க. அதை தொடர்ந்து அந்த பெண்ணுடைய வீட்டுல எந்த வசதியும் இல்ல, நீங்க ஏதாவது உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி புரோக்கர் கேட்டதால ராதாகிருஷ்ணனுடைய வீட்டுல அந்த பெண்ணுக்கு சுமார் 1.5 பவுண்ட் நகையும் போட்டு புரோக்கருக்கு 80,000 பணத்தையும் கொடுத்திருக்காங்க. இதை தொடர்ந்து ராதாகிருஷ்ணனுக்கும் அந்த பெண்ணுக்கும் உடுமலை திருமூர்த்தி மலை அமனலிங்கேஸ்வரர் கோவில்ல திருமணம் நடந்திருக்காமா. அதுக்கப்புறம் தாராபுரத்துல அவங்களுடைய வீட்டுக்கு வந்திருக்காங்க. இரவு அந்த பெண்ணுக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னு சொல்லி முதல் இரவையும் தள்ளி வச்சதா சொல்லப்படுது. அடுத்த நாள் அந்த பெண்ணுடைய தாய்க்கு உடல்நிலை சரியில்லை, பொள்ளாச்சியில இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் அப்படின்னு சொல்லி அந்த பெண் சொன்னதால ராதாகிருஷ்ணன் அந்த பெண்ணை கூட்டிட்டு போனதா கூறப்படுது. பொள்ளாச்சிக்கு போனதுக்கு அப்புறமா அரசு மருத்துவமனையில அந்த பெண் தன்னுடைய கணவரை நீங்க வெளியில நில்லுங்க, நான் உள்ள போய் பார்த்துட்டு வர அப்படின்னு சொல்லி உள்ள போனதுக்கு அப்புறமா பல மணி நேரம் ஆகியும் அந்த பெண்ணை காணும். சந்தேகம் அடைஞ்ச ராதாகிருஷ்ணன் மருத்துவமனை முழுக்க தேடிட்டு மறுபடியும் அவருடைய வீட்டுக்கு போய் நடந்ததை சொல்லியிருக்காங்க. இதை தொடர்ந்து அந்த கேரள பெண் ராதாகிருஷ்ணனை ஏமாத்திட்டு நகை பணத்தோட அங்க இருந்து மாயமாக இருக்காங்க அப்படின்னு தெரிய வந்திருக்கு. இதை தொடர்ந்து காவல்துறைக்கு புகாரும் கொடுத்திருக்காங்க. புகாரின் பெயர்ல விசாரணையும் மேற்கொண்டு வராங்க. அந்த பெண் கேரளாவை சேர்ந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதை தொடர்ந்து அந்த பெண்ணுடைய கணவர் தான் திருமண புரோக்கரா வேலை செஞ்சதாகவும் கூறப்படுது. நகை பணத்தோட மாயமான இந்த பெண்ணையும் அவருடைய கணவரையும் வலை வீசி தேடிட்டு வரதா கூறப்படுது. பிரமிப்படைகிற வகையில் இருக்கிற இந்த ஹனுமனுடைய சிலைய முழுக்க ஸ்கிராப் பண்ண திங்ஸ் மூலமா செஞ்சிருக்காங்க அப்படின்றதே பலரையுமே ஆச்சரியத்துல ஆழ்த்தது. தேவல் வர்மா அப்படின்றவரு தன்னுடைய இன்ஸ்டா பேஜ்ல வீடியோ ஒன்னு பதிவு